உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வருகிற மே மாதம் 1, 2 நாளும் நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கட்டணம் வந்து ரூ. 2400 மட்டும் தான். 2 நாளைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவ் Q&A செக்ஷன் இருக்கு. நீங்க எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் வகுப்பு முடிந்தவுடன் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வியெல்லாம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான நம்பரை இயக்குனா நம்மளுக்கான செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் திறந்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த கிளாஸை விட்டு உங்களை அனுப்புவேன். அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய வகுப்பு. ஸோ அதனால தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப லிமிடெட் சீட் தான் இருக்கு. கலந்துக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த நம்பரை இயக்கும் போது நம்மளுக்கான அதிர்ஷ்ட காட்சி இருக்கும், எந்த நம்பரை இயக்குனா நமக்கான பணம் வரும், எந்த நம்பர், எந்த மொபைல் நம்பர், எந்த பின் நம்பர் வச்சா கிட்ட இருக்க காசு செலவாகாது, நம்பர் இதெல்லாம் பண்ணுமா, அது எப்படி பண்ணுது, அது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா ஜோதிட ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பிறந்த டேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த எண்கள் எப்படி மேஜிக் பண்ணும், இல்லை அந்த எண்ணை வைத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் நிரந்தரமான வேலையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு எண்கள் பற்றிய சூட்சம ரகசியமாக இந்த வகுப்பு இருக்க போது. இது முழுக்க முழுக்க என்னுடைய ரெட்ரோ மக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நிறைய ஃபில் ஆயிடுச்சு, லிமிடெட் சீட் தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது நான் அடிச்சு சொல்வேன், என்ன 21 நாட்களுக்குள் உங்களுக்கான வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடைசி 1 மணி நேரம் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கலந்துரையாடலோடும் ஒரு கேள்வி பதிலோடும் இந்த செக்ஷன் வந்து மூவ் ஆக போது. மே மாதம் 1, 2 சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதை தாண்டியும் வாழ்நாள் முழுவதும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்க போகுது. மற்றவங்க மாதிரி 3 மணி நேரம் 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா படிக்கிறது அப்படின்றத தாண்டியும் யாருக்கு என்ன போய் சேரணுன்றதை மீனாட்சி முடிவு பண்ணுறா. அதை நான் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஆள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அதற்கான விடியலை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க வரும்போது நான் சொல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பிளாக் கலர் கேண்டில் இல்லாட்டி ப்ளூ கலர் கேண்டில் எடுத்துட்டு வாங்க. மிச்சத்தை எப்படி மேஜிக் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ இந்த மே மாத பலன்களுக்குள் போகலாம். எல்லா கிரகமும் சூப்பர். இது வரைக்கும் ஒரு 4 மாதம் அப்படியே நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களுமே கொஞ்சம் அப்படியே தடுமாறி என்னடா உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்த நேரத்தில் இந்த மாதத்திலிருந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம் மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அட போங்க மேடம், சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்படி இல்லைப்பா. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து கோச்சார பலன் தான். இந்த கோச்சார பலன் உங்கள் சுயஜாதகத்தோடு சேர்ந்து இயங்கும் போது தான் அதற்கான வாழ்வியல் கொடுப்பனையை கொடுக்குமே தவிர சும்மா நான் சொன்னோன்னே வந்து கோடி கோடியாக கொட்டினா நான் நேரம் கோடீஸ்வரியாக இருக்கணும். கிளியர்? அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பிளானரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் மிஸ்டர் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று அப்படியே அழகாக வந்து மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அதோடு சேர்ந்து புதனும் இருக்கார். இத்தனை நாள் நீச்சமாக இருந்த புதன் அப்படியே நீச்ச பங்கமாகி அப்படியே ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே அழகாக வந்து புத ஆதித்ய யோகத்தோடு இந்த மே மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். சூரியன் புதன் சேர்ந்து மேஷம் அப்படின்ற வீட்டில் இருக்காங்க. பக்கத்தில் என் வீட்டில் நான் ராஜா தான், கிங்கு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மிதுனத்தில் குரு உட்காந்துருக்காரு, தயாரா இருக்காரு. எப்படா சான்ஸ் கொடுப்பீங்க, பை பை சொல்லிட்டு நான் கடகத்தை நோக்கி என்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நான் போக வேண்டும் அப்படின்னு கெட் ரெடி அப்படின்ற மாதிரி அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த மாதம் இனிதே பிறக்கிறது. எனக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே ஒரு மந்தவங்களை இப்போ பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், என் மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மேலதாளத்தோட உற்சாகம் தொடங்கிடுச்சு. அவ்வளோதான், ஏறுமுகம் தான். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி 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 என்றுதான் முழங்க போகிறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்ட போறீங்க. ₹1 கூட என் கையில இல்லைன்னு சொன்ன மகர ராசிக்காரர்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ல சேமிப்பு உயர போகிறது. இந்த தடவை ஏதாவது ஒரு ஆர்டியை போடலான்னு இருப்பீங்க, ஆர்டியை பிரேக் பண்ணுவீங்க, ஆர்டி போடுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குள்ள போயே திருவீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை பணம் அப்படின்றது
ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. வேற என்ன? நான் போன மாசம் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கான பெயர் கிடைக்க போகுது. நீங்க ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் நீங்க தான் செலிபிரிட்டியா இருக்க போறீங்க. உங்கள எல்லாரும் கொண்டாட போறாங்க. சூப்பர்ன்னு சொல்லப் போறாங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அதெல்லாம் நடந்துச்சு. இந்த மாசமும் சொல்றேன். தொழில் முனைவோர் ஆகப் போறீங்க. கையில ஒரு பைசா இல்ல மேடம், எப்படி மேடம்லாம் கேட்காதீங்க. பிரபஞ்சத்துக்கு தெரியும் யாருக்கு என்ன குடுக்கணும். உங்களுக்கு கோடி கோடியா குடுக்க போகுது. இழுத்து மூடுன கதவெல்லாம் ஓப்பன் ஆகப் போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மே மாதம் என்பது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மாதமாக இருக்க போகுது. நிறைய தெய்வ அனுகூலம். 5ஆம் வீடே வந்து சுக்கிரனோட வீடுங்க. அதுவே என்ன சொல்றது? நிறைய மகர ராசிக்காரங்க இந்த தடவை உங்க பெண் தெய்வமா இருந்தா உங்க குலதெய்வத்தை போய் மீட் பண்ணிட்டு வருவீங்க. போன மாசமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா போன மாசமே சுக்கிரன் போயிட்டாங்க. ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி இந்த வீடியோ எப்போ வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன் ஏப்ரல் 20ல இருந்து மே 20க்குள்ள கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலை மிதிச்சுட்டு தான் வருவீங்க. குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியும். வா வான்னு கூப்பிட்டு இந்தா இதுக்கு மேல உனக்கு பிரச்சனை இல்லை போயிட்டு வான்னு சொல்லிட்டு வருங்க. உணர்ந்து பாருங்க புரியும் உங்களுக்கு. எங்க இருந்தோ குலதெய்வத்தை பத்தியான இமேஜாவது உங்களுக்கு வருங்க. நீங்க ஒரு குரூப்ல இருக்கீங்கன்னா யாராவது போயிட்டு வந்தாதான் அதை அனுப்புவாங்க. அந்த போட்டோவை பார்ப்பீங்க நீங்க. நீங்க போவீங்க. பெண் தெய்வமா இருக்கு உங்க குலதெய்வம்னா கண்டிப்பாக இந்த தடவை அதை போய் பார்த்துட்டு வருவதற்கான வாய்ப்புகளை எப்பயுமே ஒரு விஷயம் நான் சொல்றேன். மகரத்துக்குன்னு எல்லாத்துக்குமே. எந்த கடவுளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று முடிவு செஞ்சா நடக்காது. அவன் முடிவு பண்ணணும். உடனே ஒருமையில பேசுறேன், பன்மையில பேசுறேன்னு சொல்லாதீங்க. எனக்கு பிடிச்சாலும் நான் ஒருமையில தான் பேசுவேன். அதான் என்ன பொறுத்த வரைக்கும் பக்தி. அதனால அம்பாளுடைய அனுகிரகம், அம்பாளுடைய கடாட்சம் அல்டிமேட்டா காளி வந்து நிக்க போறா இந்த தடவை. வனபத்ர காளி வந்து இருப்பா மகரத்துக்கு. நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லும் போதே அப்படியே எனக்கு சிலிர்க்குது. நிறைய பேர் யாருக்கும் தெரியாம காளி உபாசனை பண்ணுவீங்க. காளியோட கனெக்ட் ஆவீங்க. காளியை பத்தி வரலாறு தெரிஞ்சுப்பீங்க. உங்க கண்ணில் காளி படுவா. இது வரைக்கும் இல்லாம காளியை பத்தி எப்படி உரு போடலாம், என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிப்பீங்க. காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, இல்லை இனிமே போவீங்க. சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் நடக்கும். போன மாசம் 15ஆம் தேதியிலேருந்து இந்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக காளியம்மன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க. இல்லையா? போகிறதுக்கான வாய்ப்புகளை சுக்கிரன் கொடுக்க போறார். ரொம்ப ரொம்ப நல்ல டிரான்ஸ்பரண்ட். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க போகுது. அருள் கடாட்சம் கிடைக்க. பெண் தோழிகளுடைய நட்பின் மூலமாக நல்லவே நடக்க போகுது. அதை தாண்டி திரும்ப 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்காருவார். அது யாரோட வீடா வருதுன்னா புதனோட வீடா வரும். நண்பர்களுக்கு மூலமா வெற்றி. 6ஆம் இடமே சர்வீஸ்ன்னு பேரு. நண்பர்களுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க. அப்படியே இறங்கி குருவும் மே மாசமே வாக்கியப்படி வந்து அமர்ந்துருவார். 7ஆம் இடம் இயங்கும். எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களா மகரத்துக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது. இந்த முழுக்க முழுக்க இந்த மாதம் ஆஃப்டர் 15க்கு மேல் சர்வீஸ்ல மட்டும்தான் இயங்க போகுது. தன்னலம் பார்க்காம நீங்க பண்ணக்கூடிய சேவை உங்களுடைய கர்மாவை கழிக்க போகுது. மகரத்துக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை மாசான டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஒரு கோவில்ல போய் ஒரு உழவார பணி பண்ணுங்க. ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு பண்ணுங்க. எஸ்பெஷலி முருகனுக்கு பண்ணுங்க. முருகன் கோயில் ஏதாவது தண்ணி தொட்டிலேயே உங்ககிட்ட காசு இருக்கா? தண்ணி தொட்டி கட்டி கொடுங்க. இல்லை ஏதாவது உழவார பணி பண்றாங்களா? பழைய பாலடைஞ்ச கோயில போய் உழவார பணி பண்ணுங்க. முருகன் பூஜை பண்றாங்களா? போய் கலந்துக்கோங்க. அம்பாள் பூஜை பண்றாங்களா? போய் கலந்துக்கோங்க. இந்த தடவை அதெல்லாம் கலந்துக்கிட்டே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி. ஏன்னா எப்ப எப்ப எதை பண்ணா கர்மா கழியும்னு ஒரு விதி இருக்கு. 6ஆம் இடமே சர்வீஸ் ஓரியன்ட் தான். அதை நீங்க பண்ணீங்கன்னா பயங்கர. ஏன்னா ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்காரு அப்படின்னாலே வேற என்ன வேணும்? புது தைரியம், புது தன்னம்பிக்கை, புது தெம்பு எல்லாம் வரப்போகுது. 10ஆவதுக்கு அப்படியே உங்க மேல விட குருவோடைய சமசப்தம பார்வை விழ போகுது. எல்லாருக்கும் நான் ஈக்குவல்னு எந்திரிச்சு நிக்க போறீங்க. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. யாரெல்லாம் தள்ளி விட்டாங்களோ, யாரெல்லாம் அடிச்சாங்களோ, இதுக்கு மேல நீ எந்திரிக்க கூடாதுன்னு யாரெல்லாம் வஞ்சகம் பண்ணாங்களோ, சூழ்ச்சி பண்ணாங்களோ, எழுதி வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி நீங்க எந்திரிச்சு நிக்கிறத அவங்களாலேயே அவாய்ட் பண்ண முடியாது. உனக்கா இத்தனை பேரு, உனக்கா இத்தனை புகழ், நீயா இப்படி ஆயிட்டுன்னு அவங்க வியந்து பார்ப்பாங்க. மகரத்துக்கு மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிரியை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா பேசிட்டு வந்துருவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கர்மாவே அப்படிதான். பேசுற வார்த்தைகள் மூலமாக எதிரியை சம்பாதிப்பார்கள். வெளியில உங்களுக்கு நல்லவ மாதிரியே இருப்பான். ஆனா அவன் தான் உங்களோட எதிரியா இருப்பான். யாரை நீங்க பழகுறீங்களோ அவங்க தான் உங்க முதுகுல குத்துவாங்க. மகரத்துக்கு இந்த தடவை வெளியில நான் எதிரின்னு சொல்லாம உங்களை ஏமாத்திட்டு இருக்கான், அவன்லாம் வயிறு எறிஞ்சு போற அளவுக்கு உங்களுடைய வெற்றி இருக்கும். நான் சும்மாலாம் உங்களை ஐஸ் வச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என் மகரம் சந்தோஷமா இருந்தா எனக்கு தான் சந்தோஷம். அந்த அளவுக்கு நான் உரிமையா சொல்றேன். அப்படின்னா இந்த பிள்ளைங்க பாவம் வாழ்க்கையில பட்ட கஷ்டம். இந்த தடவை அதெல்லாம் தவிடுபடி ஆகிடும். இனிமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி தான், ஜெயம்தான். நிறைய அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் இல்லாமல் இருக்க போகுது. ஒரு வியாபாரம் தொடங்குனா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியிலேருந்து உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இந்த வருஷம் நீங்க தொழிலதிபர் ஆவதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏற்கனவே தொழில் போட்டிருக்கேன், ஒழுங்கா ஓடலையா, இனிமே ஓடும். யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் கனரக வாகனங்கள் இயக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆயில் பிசினஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் அந்த இடத்த வாங்கி விற்கிறதுன்ற மாதிரி கமிஷன் ஏஜென்ட்ஸ் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் டே டு டே வேலை பார்க்குறீங்களோ, பூ விற்கிறீங்களோ, ஆட்டோ ஓட்டுறீங்களோ, மளிகை கடையில் இருக்கீங்களோ, எல்லா மகரத்துக்கும் அல்டிமேட்டான வெற்றி. ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா விரிவாக்கம் பண்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. தினக்கூலியா நான் வேலை பார்க்குறேன்க்கா, என் வாழ்க்கை விடியாதான்னு கேட்குற என் அன்பான தம்பி தங்கச்சிக்கு சொல்றேன், இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கான லெவல் வேற லெவல்ல இருக்கணும். உங்ககிட்ட பேசாம தயங்குற அளவுக்கு உங்களுடைய வெற்றி மலர போகிறது. காசு பணத்துல கடன் வாங்கி கந்து வட்டு வாங்கி கையில ஒண்ணுமே இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அதுல இருந்து நிவர்த்தி ஆக போகுது. பணம் காசு கிடைக்கும். இந்த தடவை நீங்க சேமிக்க போறீங்கன்னு சொன்னேன். யாரா இருந்தாலும் சரி, நீங்க டே டு டே வேலை பார்க்குற ஆளா இருந்தாலும் சரி, நீங்க மிட்ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க பணக்காரராக இருந்தாலும் சரி, இந்த தடவை கண்டிப்பாக சேமிப்பு உயரும். திடீர்னு சில மகர ராசிக்காரங்க பேங்க்குக்கு போவீங்க, கரூர் வைசியா பேங்கோட கனெக்ட் ஆவீங்க மகர ராசிக்காரங்க. இல்ல அந்த பேங்க் ஒரு தடவை என்கொயரி போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி சில பேருக்கு HDFC இந்தியன் பேங்க்ல ஏதாவது ஒரு சம்பந்தப்படும். வீடு கட்டலாம்னு நினைக்கிற மகராசிக்காரங்க வீடு கட்டுவீங்க. பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கும். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. முருகப்பெருமானுடைய அருள் மிகச்சிறந்த முறையில் உங்களை இயக்க போகுது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 4ஆம் இடத்துல ஆட்சி வாங்கி திரும்ப 4ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்து வீட்டில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகுதுப்பா. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இந்த ஊடெல்லாம் தீர்ந்து சமரசத்துக்குள்ள வருவீங்க. ரொம்ப நாளா இருந்த மன கஷ்டம் சரியா போகுது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனை மாறும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பணங்காசு சம்பாதிக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி வருமானம் பெயர் புகழ் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைக்கும். எது தொட்டாலும் எனக்கு தடையாவே இருக்குன்னு அப்படியே கவலைப்பட்டு இருந்த எல்லாருக்கும் அவிட்டத்துக்கு இந்த தடவை தடையெல்லாம் தவிடுபடியாகும். செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். நல்லா இருக்கும். தயவு செஞ்சு சரியா பயன்படுத்திக்கணும். நேரம் வரும்போது பயன்படுத்தினாதான் சரி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஏன்னா எப்பயுமே 3, 6, 11ஆம் இடத்துல சனி இருந்தால் நன்மையை செய்வார்ன்ற ஜாதக அமைப்புல 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த ஒரு வருஷம் கதையை மட்டும் கேட்டு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நடக்காது. வேலையில இறங்க 30 வருஷத்துக்கான அஸ்திவாரம் போடுவீங்க. இப்போ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அப்படியே நீண்டு கொண்டு போகும். மகரம் சிகரமேறக்கூடிய காலம் விரைவில் வந்துட்டே இருக்கு. பிடிச்சிக்கோங்க, ஜெயிச்சிடுவீங்க. படிக்கிற மகராசி குழந்தைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. மகராசிக்கார பிள்ளைகளுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. உங்க மகரம் உங்க பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை வரும், அவங்களுக்கு வேலையில பிரச்சனை வரும். அதை வச்சு லைட்டா உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். கவலைப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். மே மாசம் மிட்டுக்கு மேல சரியா போயிடும். உங்களுக்கு வயிற்று பிரச்சனை, கால் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. இப்போ சில பேருக்கு இறைஞ்சி ஆப்ரேஷன், கிட்னி பெயின், மூச்சு விடுறதுல ப்ராப்ளம், இதெல்லாம் மகரத்தும் போயிட்டு ஆஃப்ரிடஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி மாதிரி சாப்பிட முடியல மேடம், அதுதான் இருக்கும் மெயின் ரீசனாகவே. அதுல இருந்து கொஞ்சம் சரியா போகுது. நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கிட்ட நல்லவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே உங்க குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் என் கையை பிடிச்சிக்க மாட்டியான்னு கெஞ்சிது, போய் பிடிச்சிக்கோங்க, போங்க, ஜெயிச்சிட்டுவீங்க. முடிஞ்ச ஒரு தடவை குலதெய்வம் கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. மாவிளக்கு போடுற பழக்கம் இருந்தால் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு எந்த விஷயத்தையும் ஆரம்பிங்க. தொடுறதெல்லாம் வெற்றி தான் மகரத்துக்கு. முடிஞ்சா இழுப்பெண்ணெய் வாங்கி கொடுங்க, விளக்கெண்ணெயில் விளக்கு போடுங்க. இது ரெண்டும் பண்ணீங்கன்னா மகரத்திற்கு இந்த தடவை வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. 40 to 60 கூடிய மகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. நிறைய சர்வீஸ் பண்ணுங்க. உங்க ஈகோ விட்டு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுங்க. சனினாலே ஊருக்கு உழைக்கக்கூடியவர் தான். அவர் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. முயற்சி சக்சஸ் ஆனால் கொஞ்சம் ஈகோ விட்டு அடுத்தவங்களுக்கு வேலை பாருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவங்களுக்கு உதவி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. முடிஞ்சா இந்த தடவை முடியும்னு நினைக்கக்கூடிய மகராசிக்காரன் கருப்பு கலர் போர்வை வாங்கி ரோடு ஓரமா இருக்கவங்களுக்கு தானம் கொடுங்க. உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கு பிரச்சனை சரியா போகும். பண்ணி பாருங்க. ஒரு போர்வை 2 போர்வை போதும், ரொம்பலாம் வேண்டாம். 100 ரூபா 150 ரூபா வரப்போதை வாங்கி கொடுங்க. அவங்களுடைய கதகதப்பு அடங்கும் போது நம்ம கிட்ட இருக்க சூடு குறையும். பேச்சுல இருந்த பிரச்சனை சரியா போகும். 40 to 60 கூடிய மகராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் புதன் தசை, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சனி தசை, இந்த இதுல என்ட்ரி ஆயிட்டு இருப்பீங்க. சக்சஸ். நிறைய பேருக்கு வீடு விற்கணும்னு நினைக்கிறேன், வீடு விற்கும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடு வாங்குவீங்க. ஜூனுக்கு மேல இதெல்லாம் நிகழக்கூடிய அமைப்பெல்லாம் இனிதே மலர காத்திருக்கிறது மகரத்திற்கு. ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை. தயவு செஞ்சு யாருக்கு அட்வைஸ் மேல பொழியாதீங்க. நம்மளுக்கே சொல்ல வேணாம். இப்பதான் ஏதோ நேரம் எட்டி பார்க்கு. அதனால யாருக்காவது அட்வைஸ் பண்றேன்னு பண்ணி டென்ஷன் ஆகிக்காதீங்க.
உங்களை முடக்கிறதுக்குன்னே ஆள் வருவாங்க. எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு மாத்திரமா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. மன ரீதியாக கலங்காதீர்கள். மகர ராசிக்காரங்க திரும்பவும் சொல்றேன். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. யானுக்கு அதோட பலன் தெரியாதோ அந்த மாதிரி தான் மகரத்துக்கு உங்களோட பலம் தெரியல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தடவையும். மற்றவர்களுக்காக கண்ணீர் விடுறது, மற்றவர்களுக்காக ஏங்குறது, மற்றவங்களுக்கு பிரியத்துக்கு ஆசைப்படுறது தூக்கி போட்டுக்குங்க. அவங்க நம்ம கிட்ட கெஞ்சறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் இன்டைரக்டா சொல்றேன். அனுபவிச்சவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரியும். அதனால ஒரு தோழியா சொல்றேன், மகர ராசிக்காரங்க ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது. ஓட தயாராகி விடுங்கள். நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு பிளான் பண்ணி உட்கார்ந்து பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி குவிய காத்திருக்கிறது இந்த 2026வது வருடம் மே மாதம். ஓகே, மகர ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய குதிரை பார்ப்பீங்க. ஸ்பீடா ஓட போறீங்கன்னு சொல்லிட்டேன்ல, குதிரை பார்ப்பீங்க. சில பேருக்கு யானை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவீங்க மகர ராசிக்காரங்க. யானை பார்ப்பீங்க, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவீங்க. யானை பார்க்குறீங்க, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னா பெரும்பணம் சேரப்போகுதுன்னு அர்த்தம். குதிரை பார்க்க போற இது வரைக்கும் இல்லாத ஸ்பீட்ல நீங்க ஓட போறீங்க. உலகம் உங்களை பார்த்து வியக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த 2 சமிக்கைகள் மூலமாக பிரபஞ்சம் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்தை கடத்திட்டு இருக்கு. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? மகர ராசிக்காரங்க சிவன் வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இது 2 உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும். முடியும்னா பிரதோஷத்து அன்னைக்கு வரும். பௌர்ணமியில அமாவாசை எல்லா நாள்லையும் வரும். வளர்பிற தேய்பிறலாம் யோசிக்காதீங்க. பிரதோஷத்து அன்னைக்கு தேன் கொடுத்து நந்திக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தயிர் சாதம் நேவேத்தியம் பண்ணி கொடுக்குங்க. யாராவது வீட்டுல இருந்து பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு சிவன் கோயிலில் வச்சு வாசல்ல வரவங்களுக்கு தயிர் சாதம் கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு மகரத்திற்கு 2026வது வருடம் மே மாதம்.